என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இருமொழி தான் படிச்சாங்கன்னாரு. ஏதோ ஒரு கட்சி தலைவர் இன்னைக்கு ஏதோ ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்கார், அமைச்சர் பிடிஆருடைய பசங்க எத்தனை மொழி படித்தார்கள் என்று சொல்லட்டும். நான் தெளிவாக விளக்கம் என்று சொல்கிறேன். எனக்கு இருக்குது ரெண்டு புதல்வர்கள். என் 2 பசங்களும் எல்கேஜிலேருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இரட்டை மொழி கொள்கையை தான் படித்தார்கள். என்னுடைய 2 பிள்ளைங்களும் ஹிந்தி படிக்கல, தமிழ் படிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைச்சோம். ஆனால் ரொம்ப பாதுகாப்படைய என் பிள்ளைங்க 2 மொழி படிச்சாங்க. இப்போ விசாரிச்சா என்ன சொல்லுது, அவருடைய பிள்ளைங்க தமிழே படிக்கலை. இந்த +2ல் பார்த்தீங்கன்னா 12வது வகுப்பில் வேறு ஒரு மொழிக்கும் இது கொடுப்பாங்க. நிறைய பேர் அதில் ஃப்ரெஞ்சு எடுத்து படிப்பாங்க, நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைகள்லாம். ஏன்னா அதில் மார்க் நிறையா எடுக்கலாம், தமிழில் மார்க் எடுக்கிறது கஷ்டம். அப்போ அதில் ஃப்ரெஞ்சு. அப்போ பிடிஆர் பிள்ளைங்க பூரா ஃப்ரெஞ்சு படிச்சிருக்காங்க, தமிழ் படிக்கலை. அப்புறம் ஸ்பானிஷ் அந்த மொழி படிச்சிருக்காங்க, தமிழ் படிக்கலை. அப்போ எப்படி ஊரை ஏமாற்றிருக்காரு? 2 மொழியாக ஒரு பிள்ளைங்க தமிழ் படிக்காதான், 2 மொழியாக தமிழ் தான் படிக்கணும்னு எப்படி ஊரை ஏமாற்றி இருக்கிறார் பிடிஆர் அப்படிங்கிறத நீங்கள் புரிச்சுக்கோங்க. இதே மாதிரி பிடிஆர் ஏற்கனவே போய் சொன்னார். சுந்தர் பிச்சை என்ன இந்தியா படித்தார்? சுந்தர் பிச்சைக்கு இந்தியே தெரியாதுன்னார். எது கூகுள் சுந்தர் பிச்சை உலக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், மிகப்பெரிய பதவியில் கூகுளில் போய் கோடிக்கணக்கான பணத்தை சம்பளமாக பெறுகிறவர். அவர் அவர் என்ன சொன்னார், அவர் என்ன இந்தியா படித்தார், அவருக்கு இந்தியே தெரியாதுன்னார். ஆனால் சுந்தர் பிச்சை அப்புறம் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா கடன்னு அவ்வளோ அழகாக ஹிந்தி பேசுகிறார். அப்போ அந்த வீடியோவும் பாருங்கள். கூகுள் தலைவர், ஆல்பபெட் தலைவர் யாரு? சுந்தர் பிச்சை சொல்றாரு எனக்கு ஹிந்தி தெரியாதுன்றார். ஹிந்தி தெரியாதனால அவருக்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சா? அறிவில் आपका आइडिया मायने रखता है. इससे फर्क नहीं पड़ता कि आप कहां से आते हैं या आपका बैकग्राउंड क्या है. आपका एक क्रांतिकारी विचार, एक शानदार इन्वेंशन ऐसा कर सकता है कि अन्य एंटरप्रेन्योर उत्साहित हों और वे इंडस्ट्रीज में क्रांति करें जिनका अनुमान आप कभी नहीं. பிடிஆர் எந்த அளவுக்கு பொய் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும். அப்போ பிடிஆர் எப்படிப்பட்ட ஆள்னு இப்போ எல்லாருக்கும் ஓரளவு புரிஞ்சுருப்பீங்க.